வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் சம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஜென்ரலாக உள்ள ஆல்ஃபா நியூமெரிக் சம் மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அந்த மாதிரி கேட்டுருக்கான். ஸோ அப்போ சீரியஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். ஸோ அந்த சீரியஸை கூட பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக கொடுக்கல, நீங்களாக தான் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ அந்த சீரியஸை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது, அது பார்த்திங்கன்னா சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி டைம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணால் பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு தெளிவாக வாசிச்சுங்க மக்களே. தெளிவாக வாசித்தா தான் பேட்டர்னோடு சேர்த்து வவ்வலையும் ஃபஸ்ட்டு நீங்கள் குறிப்பீங்க. அவசரப்பட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் வவ்வல்ஸை தேடிக்கிட்டு அதை நோட் பண்ணி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வவ்வல்ஸ்னால் என்னன்னு அதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? AEIOU இதுதான் ஆங்கில உயிரெழுத்து, வவ்வல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் எழுத போகிறோம். அதாவது ஏபிசிடி தான். ஏக்கு அப்புறம் இசட்லேருந்து அப்படியே உள்டாக போகுது. ஸோ அதை எப்படி ஈஸியாக எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். அதே சமயத்தில் இந்த AEIOUலாம் அப்படி பேட்டர்ன் எழுதும் போதே குறிச்சிருவோம். அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். இப்போ ஏபிசிடியை ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏ குறிச்சாச்சா, கொஞ்சம் கேப் விட்டுருங்க. பி, சி, டி, இ வவ்வல்ஸ் தானே. எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம், என், இந்த ஐ வந்துருச்சு பாருங்கள். ஓ வந்துருச்சு பாருங்கள். பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ வந்துருச்சு. வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஏ இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கே ஒரு போடுங்க. பி, இங்கே சி, இங்கே டி, இங்கே இ, இங்கே எஃப், இங்கே ஜி, இங்கே ஹச், இங்கே ஐ, இங்கே ஜே, இங்கே கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இஜெட். இதான் மக்களே பேட்டர்ன். அதாவது ஏஇஜெட் அந்த மாதிரி போகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம வவ்வல்ஸையும் குறித்து வச்சிட்டோம். இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம், அதாவது இந்த வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடு பக்கத்தில் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அது எத்தனை வந்திருக்கு அந்த மாதிரியும் கேட்டிருக்கேன். உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள்னால் இந்த வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இந்த 5 இதில் எதுவுமே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் கேட்டிருக்கான். இப்போ இந்த 10 வவ்வல்ஸை செக் பண்ணாலே நமக்கு ஆன்சர் தந்துடும். இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கா இல்லை, அப்போ ஒரு சைடு வரல 1, இந்த வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடு வரல 2, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 3, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 4, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 5, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 6, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 7, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 8, இதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் வரல 9. இப்போ இங்கே தான் நமக்கு ட்விஸ்ட்டு. இதுக்கு லெஃப்ட் சைடுன்னு எதுவுமே இல்லை. அப்போ இதை நம்ம நோட் பண்ணக்கூடாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ 10 வவ்வல்ஸில் 9 வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் 9. ஓகேங்களா?